நாவும் நட்பும். என் அன்பான இறைமக்களே, பிரியமான பிள்ளைகளே, நமது உறவுகளின் புனிதத்தை பற்றியும் நாம் பேசும் வார்த்தைகளின் மதிப்பை பற்றியும் இன்று சிந்திக்க அழைக்கிறேன். சீராக்கின் ஞானம் நமக்கு அளிக்கும் மிக முக்கியமான 2 அறிவுரைகளை உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். 1. இன்சொல்லின் மதிமை. வசனம் 5. இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும், பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். சீராக்கின் ஞானம் 6:5. பிள்ளைகளே, உங்கள் நாக்கு ஒரு கூர்மையான கத்தி போலவும் இருக்கலாம், அல்லது இனிமையான தேன் போலவும் இருக்கலாம். பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகளை தவிருங்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அன்பாகவும் பணிவுடனும் கண்ணியத்துடனும் இருக்கட்டும். பண்பான பேச்சு, இதுவே உங்களை சுற்றியுள்ள மக்கள் உங்களை மதிக்கும்படி செய்யும். இன்சொல், இதுவே உங்களுக்கான நண்பர்கள் வட்டத்தை பெரியதாக்கும். நீங்கள் பேசுவதைப் பொறுத்தே மக்கள் உங்களை சுற்றி சேர்வார்கள். எனவே உங்கள் வார்த்தைகளை ஆண்டவரின் அன்பால் அலங்கரியுங்கள். 2. விவேகமான நட்பு. வசனங்கள் 6 மற்றும் 7. அனைவரோடும் நட்புடன் பழகு, ஆனால் 1000-ல் ஒருவரே உனக்கு ஆலோசகராய் இருக்கட்டும். சீராக்கு 6:6. ஆய்ந்து நட்புக்குள், நண்பரையும் விரைவில் நம்பிவிடாதே. சீராக்கு 6:7. சகோதர சகோதரிகளே, உலகத்தில் உள்ள அனைவருடனும் சமாதானத்தோடும் அன்போடும் பழகுங்கள். இது கிறிஸ்தவ கடமை. ஆனால் உங்கள் உள்ளத்தின் இரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும், வாழ்க்கையின் முக்கியமான நேரங்களில் ஆலோசனை கேட்கவும் நூற்றுக்கணக்கானோரை தேர்ந்தெடுக்காதீர்கள். 1000-ல் ஒருவரே உங்கள் உண்மையான ஆலோசகராக இருக்க தகுதியானவர். நட்பை தேர்ந்தெடுப்பதில் கவனமாகவும் விவேகமாகவும் இருங்கள். அவர்களை நன்கு ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் விரைவில் நம்பிவிடும் நண்பர்களில் சிலர் மட்டுமே உங்கள் நெருக்கடியான வேலையில் உடன் இருப்பார்கள். எனது இறுதி எச்சரிக்கை. வசனம் 8. தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேலையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். தன்னலத்திற்காக மட்டுமே உங்களை நாடி வரும் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். உண்மையான ஆலோசகர் நீ தவறினால் திருத்தும், நீ சோர்ந்தால் உற்சாகப்படுத்தும் ஒருவராக இருப்பார். அவர் ஒரு அரிய புதையல் போன்றவர். கிறிஸ்துவின் அன்பின் அடிப்படையில் அமைந்த தன்னலமற்ற நட்பே நிலையானது. ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்கள் விவேகமான நட்புத் தேர்வில் வழிகாட்டட்டும்.